ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகம் கல்வியில் சாதனை சென்னையில் செப்டம்பர் 25 பிரம்மாண்டமான விழா. இன்றைக்கி தான். ஓகேங்களா? இன்றைக்கி தான் செப்டம்பர் 25. ஓகேங்களா? என்ன எதுக்கு விழா கொடுக்குறோம், எதுக்கு விழா பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த விழாவில் யார் பங்கேற்கிறாங்கன்னா, தெலுங்கானா முதல்வர் ரேவேந்தர் ரெட்டி பங்கேற்காங்க. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகம் கல்வியில் சாதனைகளை படைத்ததற்காக சென்னையில் வருகிற செப்டம்பர் 25 அரசு சார்பில் பிரம்மாண்டமான விழா நடைபெற உள்ளது. இந்த விழாவில் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி பங்கேற்குள்ளார். ஓகேங்களா? நம்ம தமிழுக்கு கல்வியில் சாதனை பண்ணியிருக்கோம். அதனால் இந்த விழா அரசு சார்பில் கொண்டாடுறாங்க. தமிழக அரசின் 7 முக்கிய திட்டங்களில் நாள் முதல்வன் திட்டம் மூலமாக 14.60 லட்சம் பேர் பயன்பெற்றுள்ளார். ஓகேங்களா? தமிழக அரசு முக்கியமான திட்டங்கள் அதில் 7 திட்டங்களில் ஃபஸ்ட்டு நாள் முதல்வன் திட்டத்தில் 14 லட்சம் பேர் பங்கேற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. முதல்வரின் காலை உணவு திட்டம் மூலமாக 37,416 பள்ளிகளை சேர்ந்த 20 லட்சம் பேர் அதில் பயனளிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. அடுத்தது புதுமை பெண் திட்டத்தில் 5.29 லட்சம் கல்லூரி மாணவர்கள் பயனளிச்சுக்கிறாங்க. அடுத்ததுன்னா தமிழ் புதல்வன் திட்டத்தில் 3.92 லட்சம் பேர் மாணவர்கள் மாதந்தோறும் தலா 1000 ரூபாய் பெற்றுள்ளாங்க. தமிழ் புதல்வன் திட்டத்தில் மாதந்தோறும் 1000 ரூபா மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமானது. 7 திட்டத்தில் சொல்கிறாங்க. விளையாட்டு உள்கட்டமைப்புக்காக மட்டும் 548 கோடி செலவிடப்பட சொல்கிறாங்க. விளையாட்டு உள்கட்டமைப்பு மட்டும் 500 கோடிக்கு மேலே செலவு செஞ்சுருக்க சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி செப்டம்பர் 25 தமிழுக்கு கல்வியில் சாதனை பண்ணனால இது பண்ணுறாங்க. அதில் முக்கியம் 7 திட்டங்கள் சொல்கிறாங்க. அந்த 7 திட்டமும் கொடுத்துருக்காங்க. அந்த 7 திட்டம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த திட்டங்கள் எல்லாமே எந்த டேட்டில் ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சு வச்சுட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த கவர்மெண்ட்டில் நிறைய திட்டங்கள் பயன்படுத்துகிறாங்க, நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் பெண்களுக்கு திட்டங்கள் சொல்லவே முடியாது, அவ்வளோ திட்டங்கள் இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு திட்டமும் எதுக்காக பயன்படுறாங்க, எதுக்காக அதை வச்சுருக்காங்க அப்படின்னு தான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். அதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கூட சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் நண்பா, உங்கள் தமிழ்.